ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது அமேசானோட அஃபிலியேட் ப்ரோக்ராம். இதில் பார்த்திங்கன்னா நம்ம அந்த லிங்க்கை வந்துட்டு நம்மளோட அமேசானோட ப்ராடக்ட்ஸோட லிங்க்கை வந்து நம்மளோட ஃபேஸ்புக்கில் எப்படி அப்லோட் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ அது அப்லோட் பண்ணுறது மூலிமா அந்த ஃபேஸ்புக்கில் நம்மளோட வியூவர்ஸ் வந்துட்டு வியூ பண்ணாங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்லேருந்து மற்றவங்க எல்லோரும் பார்க்கும்போது லிங்க் பண்ணி ஜஸ்ட் அந்த ப்ராடக்ட் அவங்க பர்ச்சேஸ் பண்ணும்போது நம்மளுக்கு அது மூலியமாகவும் பைசா கிடைக்கும். ஸோ இது வந்துட்டு எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஸோ முதல்ல நம்ம அமேசான் போய்ட்டு லாகின் பண்ணிப்போம். தென் சைன்இன் பண்ணிட்டோன்னா இந்த இடத்துல பாஸ்வேர்ட் கொடுத்துருங்க. ஸோ இந்த இடத்துல இமேஜ் மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த இமேஜும் கீப் பண்ணிங்கன்னா நம்மளோட பாஸ்வேர்டு வந்து கன்ஃபார்ம் ஆகிட்டு அக்கௌண்ட் வந்து ஓப்பன் ஆகிடும். ஸோ நம்மளோட பேஜ் வந்துட்டு ஓப்பன் ஆகிடுச்சு. ஸோ இதில் பார்த்திங்கன்னா ப்ராடக்ட்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. இது அப்படியே நம்ம ஜஸ்ட் லிங்க் பண்ணி பண்ண முடியாது கிளிக் பண்ணி. ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணோம், நம்மளோட அமேசானோட அஃபிலியேட் ப்ரோக்ராம். ஸோ பார்த்திங்கன்னா இந்த இடத்துல பிகம் அன் அஃபிலியேட் இருக்குது. ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணுங்க. ஸோ கிளிக் பண்ணோடனே பார்த்திங்கன்னா நம்மளோட அஃபிலியேட் பேஜ் வந்து ஓப்பன் ஆகிடுச்சு. ஸோ இந்த அஃபிலியேட் பேஜில் பார்த்திங்கன்னா இந்த அமேசான் அசோசியேட்ஸ் அப்படின்னு இருக்க இந்த பேஜில் தான் நம்ம பண்ண போகிறோம். ஸோ இந்த அஃபிலியேட் பேஜில் எப்படி பார்த்திங்கன்னா இந்த இடத்துல சர்ச் கீவேர்ட் சொல்லிட்டு இருக்குது பாருங்கள், சர்ச் கீன்னு சொல்லிட்டு. ஸோ இதில் போய்ட்டு நம்ம ப்ராடக்டை வந்துட்டு என்ன மாதிரி ப்ராடக்ட் வந்துட்டு நம்ம லிங்க் பண்ண போகிறோன்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். ஸோ நம்ம என்ன ப்ராடக்ட் பண்ண போகிறோமோன்னு சொல்லிவிட்டு அந்த ப்ராடக்ட்ஸை வந்துட்டு இந்த இடத்துல ஜஸ்ட் கீப் பண்ணி கோன்னு கொடுங்க. ஸோ சர்ச்சில் இருக்குது. இப்போ சர்ச் ஆன பிறகு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இவ்வளோ ப்ராடக்ட்ஸ் வந்து இந்த இடத்துல நம்மளுக்கு லிங்க் ஆகி காட்டுது. ஸோ இப்போ இதில் பார்த்திங்கன்னா கெட் லிங்க்குன்னு இருக்குது. ஜஸ்ட்டு நீங்கள் ப்ராடக்டை செலக்ட் பண்ணிவிட்டு இந்த கெட் லிங்க்ன்றதை கொடுத்தோன்னா ஸோ ப்ராடக்டோட லிங்க் எல்லாமே நம்மளுக்கு இந்த இடத்துல வியூ ஆகும். ஸோ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ப்ராடக்டோட டீட்டெயில்ஸு, ஸோ இந்த ப்ராடக்டோட இமேஜு, ஸோ இந்த லிங்க்கு பார்த்திங்கன்னா இப்படி இருக்குது. ஸோ இந்த இவ்வளோ பெரிய லிங்க்கை வந்து நம்ம ஃபேஸ்புக்கில் அப்லோட் பண்ண முடியாது. ஸோ ஏன்னா நம்மளுக்கு ஷார்ட் லிங்க்கு வேணும். ஸோ நம்ம அதுக்கு என்ன பண்ணணும்னா பேக் போய்ட்டு ஸோ இந்த ப்ராடக்டோட எந்த ப்ராடக்ட் சூஸ் பண்ணுறோமோ அந்த ப்ராடக்டாண்ட லிங்க்கு பக்கத்தில் இருக்க இந்த ஏரோ சிம்மில் டவுன் சிம்மில் ஜஸ்ட் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண இந்த மாதிரி நம்மளுக்கு வியூ ஆகும் டெக்ஸ்ட் லிங்க்கு. ஸோ இதில் பார்த்திங்கன்னா காப்பி அண்ட் பேஸ்ட் லிங்க் பிலோன்னு சொல்லியிருக்கு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஷார்ட் அண்ட் யூஆர்எல் சொல்லிட்டு இருக்கு. ஷார்ட் அண்ட் யூஆர்எல் வித் இந்த லிங்க்கை வந்து நம்ம ஜஸ்ட் கிளிக் பண்ணுவோம். கிளிக் பண்ணால் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஷார்ட்டாக ஒரு லிங்க்கு கிடச்சிருச்சு. ஸோ இந்த ஷார்ட் லிங்க்கை நம்ம காப்பி பண்ணி நம்மளோட ஃபேஸ்புக்குக்கு இந்த ஷார்ட் லிங்க்கை ஜஸ்ட் செலக்ட் பண்ணி காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ண லிங்க்கை வந்துட்டு நம்மளோட ஃபேஸ்புக் அக்கௌண்ட்டில் கொண்டுட்டு போய்ட்டு போஸ்ட் பண்ணுற இடத்துல ஜஸ்ட் கிளிக் பண்ணி போஸ்ட் கொடுத்துருவோம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நம்மளோட அந்த ப்ராடக்ட் வந்து வந்துருச்சு.
ஸோ நம்ம செலக்ட் பண்ணி காப்பி பண்ண ப்ராடக்ட் வந்துடுச்சு. ஸோ இந்த மாதிரி நம்ம நிறைய ப்ராடக்ட்ஸ் நம்மளோட ஃபேஸ்புக்கில் இதோட லிங்க்கை ஷார்ட் லிங்க்கை நம்ம கொண்டுட்டு போயிட்டு நம்ம ஃபேஸ்புக்கில் ட்விட்டரில் போட்டு நம்ம பண்ணலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.